அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் பேசிஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, டைரெக்டாக இதுக்கு வால்க்-இன் இன்டர்வியூ மட்டும்தான். நம்ம மார்ச் 26ஆம் தேதி இதுக்கு இன்டர்வியூ நடக்குது. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இன்டர்வியூவில் போய் கலந்துக்கலாம். அப்படி நீங்கள் அந்த இன்டர்வியூ போகும்போது இந்த லிங்க் கீழே நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் அதை ஃபில் பண்ணி உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி நீங்கள் கம்மிங் 26 நீங்கள் இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க ஜாப் கொடுப்பாங்க. இது முழுக்க தற்காலிகமான வேலைவாய்ப்பு. அதுலேயும் இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் பேசிக்கில் எடுக்கிறாங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். அதில் இந்த ஒர்க் இருக்கும். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வால்க்-இன் இன்டர்வியூ மட்டும்தான். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் ஈஸ்ட் காஸ்ட் ரோடு, முட்டுக்காடு, சென்னையில். இன்டர்வியூ டேட் 26/3. டைம் 11 மணிக்கு ரூம் நம்பர் 113 3rd ஃப்ளோரில் அந்த என்ஐஇ பிஎம்டி ஆஃபீஸ் நீங்கள் போயிடணும். இது என்ன போஸ்ட்டு அப்படின்னா சீனியர் கன்சல்டன்ட் ஆன் கான்ட்ராக்டு. எதில் அப்படின்னா எஸ்டேட் அண்டு மெயின்டெனன்ஸில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. 89 நாளுக்காக பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். சிவிலில் 3 வருஷம் மேனேஜ்மெண்ட்டில், மெயின்டெனன்ஸில், எஸ்டேட்டில், சானிடேஷனில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில், எஸ்டிமேட்ஸில், ட்ராயிங்கை டிசைன் பண்ணுறதில் அதில் அனுபவம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிடிசிபியில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். ஏற்கனவே கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் அது விரும்பத்தக்கது இருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்து 40,000 சம்பளம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது பியூர்லி டெம்பரவரி. 89 நாளுக்கு மட்டும்தான். 89 நாளுக்கு அப்புறம் அந்த ஒர்க் கன்டினியூ ஆச்சுன்னா அவங்க திரும்ப அதை கண்டிப்பாக மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எந்த டிஏஓ, ஹச்ஆர்ஏஓ, எம்இஏஓ, ஜிபிஎஃப்ஓ, என்பிஎஸ் எதுவுமே கிடையாது. நம்ம இதில் கிளைம் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த இன்டர்வியூக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். அதில் அவங்க இன்டர்வியூவில் பண்ணுற பெர்ஃபார்மை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரிஜினலையும் அண்டு அதோடைய ஒரு செட் ஆஃப் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை நீங்கள் இன்டர்வியூ கொண்டு போகணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு கொண்டு போகணும். உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை கொண்டு போகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை கிடையாது. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது 26/3 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு போயிடணும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணுங்கள். இதில் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கொடுத்துருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். 3 பேர் ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டோடைய ஒரு செட் அந்த ஜெராக்ஸ் காப்பி போட்டு அதில் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி நீங்கள் ஒரிஜினலையும் கொண்டு இன்டர்வியூ போயிடணும். இன்டர்வியூவில் உங்களை சிவி செக் பண்ணுவாங்க. அங்கே மேபி எக்ஸாம் வச்சாலும் வைக்கலாம். அதிகமாக ஆள்ட்டு இருந்தால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எக்ஸாம்னு போடலவங்க வால்க்-இன் இன்டர்வியூ தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வச்சு உங்கள் பெர்ஃபார்ம் வச்சு அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. 3 மாதம் நினைக்க வேணாம். கண்டிப்பாக 3 மாதம் இந்த ஒர்க்கு முடியாது. அது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால் டெம்பரரி ஜாப்புன்னு பார்க்க வேணாம். எண்ணிக்கை 1, 2 கம்மியாக இருக்குன்னு பார்க்க வேணாம். நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுமான்னு மட்டும் பாருங்கள். அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ நல்ல முறையாக பண்ணுங்கள். தேங்க்யூ.